அது யார் போறாங்க போகலைங்கிறத விட முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும். ஏன்னா ஆளுநர் வந்து நீங்க என்னதான் சுத்தினாலும், பல்கலைக்கழகத்தில் நுழைஞ்சாலும், திருவள்ளுவரை பத்தி பேசினாலும், அவர் மக்கள் தலைவரா அரசியல் தலைவரா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அவர் வருவாரு. இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மை ஆளுநர்கள் எந்த அரசுக்கு, மாநில அரசுக்கு, குறிப்பா தமிழ்நாடு அரசுக்கு ஒத்து போனதா வரலாறே கிடையாது. எல்லாம் எதிர்ப்பாதான் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய சட்ட மசோதாக்கள் சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட மக்களின் உணர்வுகள், உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவங்க மறுக்கிறாங்கன்னா நமக்கு வேறு வழிகள் இருக்குது. நீதிமன்ற வழிகள் இருக்குது. நாடாளுமன்றத்துல கடந்த கால அதிமுக ஆட்சி நதிநீர் தாவாவுக்கு எப்படி நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்களோ அது மாதிரி ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கான 1000 முறைகள். நீதிமன்றத்தை அணுகாம இருக்காங்களா? பல்வேறு வழக்குகள்ல வெவ்வேறு விஷயங்கள்ல நீதிமன்றங்களை அணுகிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றத்தை அணுகிட்டே இருக்க வேண்டியிருக்கே அப்படின்ற அந்த ஒரு அதிருப்தியையும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இல்ல, இது முழுக்க இத்தனை ஆண்டு காலமா இதைத்தானே சொல்றாங்க. அதைத்தானே தமிழக மக்கள் திமுக அரசுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. நீங்க நீட்டுக்கு மாற்று சொன்னீங்களே, அந்த நீட்டுக்காக நீங்க என்ன மாற்று என்ன பண்ணிட்டீங்க? அப்ப கடந்த அதிமுக ஆட்சியில உள்ஒதுக்கீடு, ஒரு மருத்துவ உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல. அப்ப நாடாளுமன்றத்துல நதிநீர் தாவாவுக்கு, காவிரி பிரச்சனைகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் உணர்வு பிரச்சனைகளுக்கு இதுவரை நீங்க போராட்டம்ன்ற பேர்ல சொல்றீங்களே தவிர அதற்கான நடைமுறை திட்டங்கள் என்ன இந்த அரசு கொண்டு வந்திருக்குதுன்னு மக்கள் கேட்கிறாங்கல்ல. அப்ப அந்த ஆட்சியில மக்கள் நல திட்டங்கள் முழுமையா நிறைவேற்றப்பட்டதா முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை விமர்சனம் பண்றாரு. அதெல்லாம் சரியா இருக்குதா? மக்கள் பாக்குறாங்கல்ல. அப்ப எந்த தவறுகளுக்கும் காரணமா திமுக அரசே இன்னைக்கு நடைமுறையில இருந்துட்டு ஆளுநரையும் ஒன்றியத்தையும் நோக்கி கை நீட்டி எதிர்ப்புகள் அந்த பக்கம் பதிவு செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற அரசாதான் இன்னைக்கு திமுக அரசு இருக்குது. மத்திய அரசையும் திமுக விமர்சிக்கிறத அதிமுக ஏற்கலையா? அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப நாட்டுல ஏதாவது இவங்க சொன்ன வாக்குறுதிகள்ல என்ன நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க? அப்ப இதுவரையும் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றப்பட்டாச்சுன்னு சொல்றாங்க. எந்த வாக்குறுதிகள், பிரதான வாக்குறுதிகள்? நீட்டுக்கு மாற்று கடை கொடுத்துட்டாங்களா? அப்ப இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள், இப்ப சட்டப்பேரவை இத்தனை நாள் நடக்கும்னு சொன்னாங்க, என்ன பண்ணிருக்கிறாங்க? அப்ப முழுக்க இவங்க ஒரு நாடக அரசியல் தான் போடுறாங்க. அதற்கு ஆளுநரை துணைக்கு வச்சுக்கிறாங்க. இதுல எந்த விதமான வேற எந்த விதமான நலத்திட்டங்களுக்கும் திமுக முழுசா எந்த செவி கொடுக்கல. அப்ப முழுக்க தவிர திமுக அரசு செஞ்சுட்டு ஆளுநரை நோக்கி கையை காட்டுறது மக்கள் ஏத்துக்கல. இது நல்லுறவையும் வளர்க்காது, மரபையும் இவங்க மதிக்கல. இப்ப அவர் சட்டப்பேரவையில மரபை மீறிட்டாருன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க இந்த தேநீர் பார்ட்டியில கலந்திருக்காதுடைய காரணம் என்ன? இது முழுக்க அரசியல் தான்.